ஆர்டெமிஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விண்வெளி பயணத்தை நாசாவிலிருந்து 4 விண்வெளி வீரர்கள் அவங்க பயணம் செய்கிறாங்க. நம்ம அதை பற்றி பேசி அது எப்படிலாம் நடக்க போகுது, அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறத பேசுகிறதுக்கு நம்ம விஞ்ஞானிகள் கிடையாது, நம்ம மெய்ஞானிகள், ஜோதிடத்தை பயன்படுத்தக்கூடிய மெய்ஞானிகள் அப்படிங்கிறத நம்ம சொல்ல விரும்புகிறேன். அப்போது இந்த ஆர்டெமிஸ் 2 பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த விஞ்ஞானத்தை பயன்படுத்தி அவங்க இந்த மாதிரியான விண்வெளி பயணங்கள் செய்கிறாங்க. அது சரி தவறு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மையாக பொய்யா, இந்த ஆய்வுகளெல்லாம் வேறு ஒரு நாள் நம்ம பிரத்யேகமாக செய்ய போகிறோம். ஆனால் நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த விண்வெளி பயணத்தை மேற்கொண்ட இந்த 4 விண்வெளி வீரர்கள் திரும்ப பூமியை வந்தடைவாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எப்பொழுதுமே ஒரு பயணம் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருந்து அது இப்போ நாளாக நாளாக இயல்பான நிலைக்கு மாறும். ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒருத்தர் காசிக்கு போகணும் அப்படின்னாலே அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஈம காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு தான் அனுப்புவாங்க அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அப்போ காசிக்கு போயிட்டு திரும்பி வர்றதுங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியான விஷயமா இருக்குது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்ம எங்கே வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானம் பயணத்தை சுலபமாக்கி இருக்குதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் பயணங்கள் அப்படி சுலபமாகி அதோடைய நேரங்கள் குறைவாயிடுச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு நமக்கு. ஆனால் அதே நேரத்தில் அந்த பயணங்களுடைய தன்மை ஒரே நேரத்தில் நம்ம கிரகங்களுடைய தன்மையினால் சில நேரங்களில் ஒரு காம்ப்ளெக்சிட்டியும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம இங்கிருந்து கிளம்பி டெல்லிக்கு போகிறோம், இல்லைனா மும்பைக்கு போகிறோம் அப்படின்னாலும் கூட திரும்பி வரும்போது திடீர்னு நாங்கள் ஏதாவது ஒரு அரசியல் பிரச்சனையினால் வாகனங்கள் கிடைக்கல, திடீர்னு அவங்களுக்கு ஒரு பந்த் ஏற்படுது, இல்லை நம்ம போன வாகனங்கள் விபத்து ஏற்படுதுன்னு இவ்வளோ விஞ்ஞான முன்னேற்றம் நடந்திருக்கிற காலத்துலேயும் கூட நம்ம பயணங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் சிரமங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்தில் எல்லாமே சாதாரணமாயிட்டதுனாலையும் கூட அதை ஒரு காலத்தில் நம்ம ஜோதிடத்தில் கேட்பாங்க, என்ன அப்படின்னா இந்த மாதிரி பயணத்தில் போகிறவங்க திரும்பி வருவாங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ 200-300 வருடங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜோதிட நூல்கள் இதை பற்றின ஆய்வுகள் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய காலத்துல எல்லாம் யாராவது போகும்போது ஏங்க நீங்கள் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிற ஜோதிடத்தை பார்க்கலாமான்னு சொன்னாலே அதை வேடிக்கையாக பார்க்குறவங்க என்னங்க இப்போ பிரச்சனையாகும். ஒரு நாளைக்கு 5 விமானம் வந்துட்டு போயிட்டு இருக்குது, அதில் 200-300 பேர் வந்துட்டு போகிறாங்க. ஒரு நாளைக்கு 1500 பேருக்கு மேலே அந்த விமானத்தில் வர்றாங்க. இதுக்கு போய் நீங்கள் என்ன கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு வேடிக்கையாக கேட்குறவங்க இந்த காலத்தில் இருக்கிறாங்க. பட் அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒருத்தர் பயணம் போகிறார் அப்படின்னா 3வது வீடு, 9வது வீடு, 12வது வீடு அப்படிங்கிற இந்த 3 வீடுகள் சம்மந்தப்பட்டாலும் ஒருத்தர்னால் பயணம் பண்ண முடியும். இப்போ 3, 9, 12 அப்படிங்கிற இந்த பயணங்கள் குறிக்கக்கூடிய 12 பாவங்கள், இந்த 3 பாவங்கள் தான் பயணத்தை குறிக்குது. சந்திரன்கிற கிரகம் இதுக்கு காரக கிரகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அதே மாதிரி இந்த 3, 9, 12ங்கிறது ஒருத்தர் வெளியூருக்கு போக முடியுமாங்கிறத நம்ம பார்த்தோம். வெளிநாட்டுக்கு போக முடியுமா, வெளியூருக்கு போக முடியுமாங்கிற பயணம் இருக்குமாங்கிறது இது நிர்ணயம் பண்ணுது. அப்போ ஒருத்தர் வீடு அடைவாங்களா அப்படிங்கிறத எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்டு இந்த 3, 9, 12க்கு விரைய பாவத்தை போட்டு சில பேர் 2, 8 அப்படிங்கிற வீடோடு சேர்த்து 11வது வீட்டையும் நினச்சிக்கிட்டு 2, 8, 11 ஒரு வீடோடு சேர்ந்து வேறு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஜோதிடத்தில் அப்படி ஒரு முட்டாள்தனமான அப்ரோச் நிறைய பேர் எடுக்கிறது உண்டு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3, 9, 12 அப்படிங்கிறது பயணத்தை குறிக்கிறது. அதுவே விரைய பாவம் தான். எதுக்கு? 1, 4, 10 வீடு. 1வது வீடுங்கிறது அந்த ஜாதகர் அல்லது பயணத்தின் நோக்கம், 4ங்கிறது வசிப்பிடம், 10ங்கிறது அவர் கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கிறது கர்மஸ்தானம் அல்லது அவருடைய வீடுகளில் நகரத்தில் வந்தது. 1, 4, 10ங்கிறது சம்மந்தப்பட்டுச்சுன்னா ஒருத்தர் வீட்டில் சந்தோஷமாக கம்ஃபர்டபுளாக வந்துடுவார். 3, 9, 12 சம்மந்தப்பட்ட அந்த வீட்டில் இருந்து கிளம்பி போயிடுவார், பயணம் ஏற்படும் அப்படிங்கிற லாஜிக்கை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போகும். அப்போ 1, 4, 10 சம்பந்தப்படும் பொழுது நீங்கள் வீட்டில் இருப்பீங்க, 3, 9, 12 சம்மந்தப்படும் போது பயணத்தில் இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய தசாபுத்திகளில் கவனித்து பார்த்தீங்கன்னா 3, 9, 12 சம்மந்தப்பட்ட பயணத்திலே இருப்பீங்க. 1, 4, 10 சம்மந்தப்பட்ட எங்கேயுமே நகரவே முடியாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய ஜோதிடத்தை பயன்படுத்தி இந்த ஆர்டெமிஸ் 2 அப்படிங்கிற பயணத்துக்கு போனவங்க திரும்பி சிறப்பாக வரப்போகிறாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம ஆய்வு மேற்கொள்ள போகிறோம். அதனால நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க பயணம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்க்க போகிறதில்ல, அவங்க வீடு சேருவாங்கன்னு பார்க்க போகிறோம்.
இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் எல்லாமே சாத்தியம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட இப்போ நீங்கள் சமீபத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போயிட்டு சுனிதா வில்லியம்ஸ் சிரமப்பட்டாங்கிறத பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால் நம்மளுடைய காலத்தில் எந்த விதத்துலையும் பயணங்கள் சிறப்பாக இருந்தாலும் திரும்பி வரும்போது அந்த பயணங்கள்னால ஏதாவது பாதிப்பு வருதா அப்படிங்கிறது பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அவங்களுடைய பயணம் எப்படிப்பட்டதாக இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடம் சார்ந்த விதிகளை நம்ம பார்த்துருவோம். லக்னம் 1, 4, 10 சம்மந்தப்பட்டால் ஒருத்தர் பயணத்தை சிறப்பாக கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பி வீடு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த 1, 4, 10ங்கிறது எது மாதிரியான செயல்பாடுகளை எப்படிப்பட்ட பயணம் அப்படி இருக்கும் வந்தடைகிறதுக்கான பயணம். இப்போ நம்மளே வெளியூர் போகிறோம், திரும்பி வரும்போது சந்தோஷமாக வருமா, சிரமப்பட்டு வருமா, நடுவில் ஏதாவது தடை தாமதங்கள் ஏற்படுதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இந்த கிரக தொடர்புகள் ரொம்ப அவசியம். 1, 4, 10 வீடுகள் சம்மந்தப்படும் பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1, 4, 10 வீடு வந்துடுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொன்னாலும் கூட அந்த ஒரு பயணத்துடைய தன்மைகள் இந்த கிரகங்கள் தான் முடிவு பண்ணுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பேசுவோம். அது பிரகாரம் பார்த்தோம்னா சூரியன் சம்மந்தப்படும் பொழுது அவங்களுடைய பயணமானது ரொம்ப சிறப்பான பயணமாகவும் பயணத்தில் எந்த தடைகளும் இல்லாமல் விரைவாக வரக்கூடிய பயணமாகவும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் சம்மந்தப்படும் போது அந்த பயணம் எதிர்பார்த்ததை காட்டிலும் ரொம்ப விரைவாக 4 மணி நேரத்தில் போக வேண்டிய இடத்த ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரத்திலே வந்து சேர்ந்துட்டோங்கிற மாதிரியான விரைவாகவும் அதே நேரத்தில் சுகமான பயணமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். செவ்வாயாக இருந்தால் அந்த பயணத்தில் சிரமங்களும் சில கடினமான உபதிரவங்களும் நமக்கு ஏற்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புதனாக இருந்ததுன்னா பயணத்தில் திட்டமிட்ட பயணத்தில் ஒரு வாகனத்துக்கு போயிட்டு அந்த வாகனத்தில் இறங்கி அந்த வாகனம் செயல்படாமலோ இல்லை வாகனத்தினுடைய பாதையை மாற்றி வேற ஒரு வாகனம் பிடிச்சி வர வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். ஒரே வாகனத்தில் கடைசி வரைக்கும் வர முடியாது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே குரு சம்மந்தப்படும் போது ஒரு நல்ல ஆடம்பரமான வாகனங்கள், விமானம், இது மாதிரியான சொகுசு வாகனத்தில் பயணிக்கிறது இந்த குரு காமிக்குது. பயணம் மட்டும் இல்லாமல் பாதையும் சொகுசாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே சுக்கிரன் சம்மந்தப்படும் போது அந்த பயணம் ரொம்ப சின்ன பயணமாக ஷார்டஸ்ட் வேலையும் நவீனமான கருவிகளில் பயணிக்கிறது, அதே நேரம் நவீனமான வாகனத்தில் பயணிக்கிறது, அதே நேரத்தில் அது ரொம்ப சிறப்பான ஒரு பயணமாக இருக்கிறதுக்கும் அது வாய்ப்பாக இருக்கும். இது குருவாக இருக்கும் பொழுது ஆடம்பரமான பெரியன்னு சொல்கிறோம், சுக்கிரனாக இருக்கும் பொழுது ஆடம்பரமான சிறிய அப்படின்னு சொல்லலாம். கார் அப்படிங்கிறது சுக்கிரனை குறிக்கக்கூடியது, குருங்கிறது விமானத்தை குறிக்கக்கூடியதுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதோட அளவுகளை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம். சனி சம்மந்தப்படும் பொழுது ரொம்ப ஸ்லோவாகும், திட்டமிட்டதை காட்டிலும் ரொம்ப டிலே ஆகிறதுக்கு, நடுவில் நிறைய மாற்றங்கள் செஞ்சு வாகனங்களில் நம்மளுக்கு கம்ஃபர்ட் கொடுக்காம இருக்கிறது, நம்மளுடைய உடலை வருத்தி பயணிக்கிறது, இது எல்லாத்தையும் சனி குறிப்பிடுவார்னு சொல்லலாம். ராகு கேது சம்மந்தப்படும் பொழுது அந்த பயணமானது நடுவில் தடைப்பட்டு அந்த பயணத்தினுடைய பாதையை மாற்றி வேற ஒரு இடத்துல இருந்து வர வேண்டிய சூழலை ஏற்படுத்தலாம். நம்ம போக வேண்டிய வாகனம் நடுவில் தடைபடுறதோ அதுக்கப்புறம் வரக்கூடிய பயணங்களில் அது சிரமங்களை ஏற்படுத்துறதுக்கோ இது காரணமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த மாதிரி நம்ம அடிப்படையாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு இந்த பயணம் அப்படிங்கிறது 1, 4, 10 அப்படிங்கிற கிரகங்கள் செயல்பட்டாலும் அந்த 9 கிரகங்கள்னால அந்த பயணத்துடைய தன்மைகள் வெவ்வேறு மாதிரி அமையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆர்டெமிஸ் 2ங்கிறது அவங்க வீடு அடையும் பொழுது எப்படிப்பட்ட சூழல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜோதிட ரீதியாக ஒரு பார்வை செய்வோம். இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கான கடிக ஜாதகத்தை போட்டு நான் உங்களுக்காக இதை பார்க்க போகிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கடிக ஜாதகத்தை கணிக்கலாம். இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய கிரக நிலையை நம்ம இப்போ கடிக ஜாதகமாக பார்த்துருக்குறோம். இப்போ லக்னமானது உங்களுக்கு கன்னியா லக்னம், லக்னத்தின் உபநட்சத்திராதிபதி சனி, அந்த சனி நட்சத்திரத்திலே இருந்து லக்னத்தை பார்வை செலுத்துகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இந்த லக்னத்தை பார்வை செலுத்துறது அப்படிங்கிறதுனால லக்னத்தினுடைய உபநட்சத்திரம் லக்னத்தையுமே தொடர்பு கொள்றதுனால இந்த கேள்வியின் தன்மை சரியானது அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வரலாம்.
அதே மாதிரி வந்து சூரியனுடைய தன்மையோட ரொம்ப நெருங்கி உட்காந்துருக்காரு. 10 டிகிரி வித்தியாசத்தில் சனியும் சூரியனும் இருக்குது. ஒரே பாவத்துக்குள்ள இருக்கிறதுனால 12வது வீட்டுக்கு உண்டான வேலையும் அந்த சனி செய்வார். பயணத்தை 12வது வீடு குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 3வது வீட்டுக்கு உண்டான அதிபதியோடைய வேலையை செய்யக்கூடிய செவ்வாய், அவரும் சனிக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் 10 டிகிரிக்கு பின்னாடி உட்கார்ந்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்து தான் அந்த லக்னத்தை பார்க்குறாங்க. அதனால நிச்சயம் இது பயணத்தை பற்றிய கேள்வியை இது ஏற்படுத்தியிருக்கு. 2வது வந்து இந்த சனி 10ஆம் பார்வையாக 4வது வீட்டை பார்க்கிறது அப்படிங்கிறது 1, 4, 10 அப்படிங்கிற வீடுகள் சம்மந்தப்பட்டதான் பயணம்னு நான் சொன்னேன். அப்போ அந்த 1, 4, 10ங்கிற வீட்டோட தொடர்புகளில் இந்த சனி இருக்கிற 1வது பார்க்குறாரு. அவர் வந்து 4வது வீட்டை 10வது பார்வையாக பார்க்கிறாரு. லக்னத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதனால இந்த தொடர்புகள்லாம் இருக்கிறதுனால அந்த பயணத்தை பற்றிய கேள்வியை நம்ம உறுதிப்படுத்துகிறோம். அந்த சனியுடைய நட்சத்திரத்திலே சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு 6வது வீட்டுக்கு சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. இந்த 6வது வீட்டுக்கு சம்பந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கக்கூடியது அப்படிங்கிறது இந்த லக்னத்துக்கு ஒரு தொடர்பு இல்லாத ஒரு சமாச்சாரத்தை காட்டுது. அவர் திருப்பி பார்வை ரீதியாக 1, 4, 10க்கு உண்டான விஷயங்களை தான் செஞ்சு லக்னத்தை தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த லக்னத்தின் உபநட்சத்திர அதிபதி சனியின் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 6ஆம் வீட்டை தொடர்பு படுத்துறதுனால அந்த பயணத்தில் ஏதாவது ஒரு விதமான தடை தாமதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுபோல அந்த சூரியன் கூடியும் செவ்வாயோடையும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால செவ்வாய் சூரியன் 3, 12 சம்மந்தப்பட்டிருக்கிறதுனாலையும் அது வந்து செவ்வாய்ங்கிறதும் சூரியன்கிறதும் நெருப்பு கிரகங்களாக இருக்கிறதுனால அவங்க பயணம் நடந்து திரும்பி வரும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் உஷ்ணத்தினால, அதாவது வெப்பத்தினால பாதிப்புகள் வர்றது. 3ஆம் வீடு தொடர்பு இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் அதெல்லாம் இருந்தாலும் அவங்க மீண்டும் வந்தடைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் சிறப்பாக இருக்கிறதா நம்ம சொல்லலாம். அப்போ அந்த போட 4 விஞ்ஞானிகளும் அவங்க இந்த பயணத்தை, விண்வெளி பயணத்தை சிறப்பாக முடிச்சுட்டு திரும்பி வந்துடுவாங்க. இது எதுக்கு சொல்லலாம்? சனியின் உபநட்சத்திரம், லக்ன உபநட்சத்திரத்தின் உபநட்சத்திரம் அப்படிங்கிற தன்மையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து சந்திரனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சந்திரன் வந்து அவருடைய குறிகாட்டிகளை பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு 4ஆம் வீட்டுக்கு உண்டான குறிகாட்டியாக இருக்கிறார். 11, 4 இந்த வீட்டுக்கெல்லாம் 1, 4, 10 சம்மந்தப்படும் பொழுது நம்மளுக்கு அந்த பயணங்கள் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். இந்த செவ்வாய் சனி கூட சம்மந்தப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் 3க்கும் 8க்கும் உடைய லக்னத்தை பார்வை செலுத்துகிறார் அப்படிங்கிற இந்த விஷயம் இந்த செவ்வாய் சார்ந்த விஷயங்களில் கோளாறுகள் வர்றதுக்கு தான் நம்ம வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். அவங்க பயணம் வெற்றிகரமாக அமைஞ்சு அவங்க நம்மளுடைய வீடாக இருக்கக்கூடிய பூமிக்கு வந்தடையும். எல்லாரும் அவங்களுடைய பயணத்தை சிறப்பித்து இது ஒரு உற்சாகமாக இருந்து எதிர்காலத்தில் இது போல விஞ்ஞானிகள் விண்வெளி பயணங்களை நிறைய மேற்கொண்டு நம்மளுக்கெல்லாம் கூட எதிர்காலத்தில் பயணங்கிறத சுழுமையாக்கி ரொம்ப எளிமையாக்கி எல்லாத்துக்குமான ஒரு பயணமாக மாற்றம் செய்யறதுக்கு இது ஒரு முதல் படியாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு வரும் பொழுது அவங்களுக்கு இந்த மாதிரியான செவ்வாயினால கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், கம்யூனிகேஷன் செவ்வாயினால், அதாவது உஷ்ணத்தினால் கம்யூனிகேஷன் கட் ஆகிறது, அதனால அவங்களுடைய பயணத்தில் ஏதாவது பாதிப்புகள் வருது, இது ஒரு சின்ன விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது நம்ம தெரிஞ்சாலும் நல்ல ஒரு பிரார்த்தனையோட அவங்களுக்கு இதெல்லாம் ஏற்படாமல் சிறப்பாக அவங்களுடைய பயணங்கள் இருக்கட்டும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை செய்யலாம். உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகள்.